ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமாங்க? பார்த்தா உங்களுக்கு டைட்டில் பார்க்காமலே அரிசி மாவில் தான் யூஸ்வலாக நம்ம புட்டு செஞ்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா கேழ்வரகு மாவில் கூட செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி உளுந்து மாவில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேங்க. ஒரு பங்கு உளுந்து எடுத்துக்கிறோங்க. நான் அளந்துருக்கிறது வந்து ஒரு டம்ளரில் அளந்துருக்கேங்க. ஒரு டம்ளர் உளுந்து நல்லா வறுக்கிறோங்க. ஆயில் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக தாங்க வறுக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். அது வறுக்கும் போதே நல்லா மணமாக இருக்குங்க. இதில் மணத்துக்காக வேறு எதுவும் சேர்க்கக்கூட தேவையில்லைங்க. இந்த உளுந்தோட வாசமே நல்லா இருக்குங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி குறைஞ்சது 3-4 நிமிஷம் தாங்க ஆகுது வறுக்கிறதுக்கு. மாற்றி ஆற வச்சுக்கணும். அதே கேப்பில் அரை டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வறுக்கிறோங்க. இதுக்கு பேர் நாங்கள் பொரியரிசி, கூட்டரிசி அப்படி சொல்லுவோங்க. இதையும் நல்லா வறுத்து பொரிஞ்சு வந்ததும் இதுக்கும் ஒரு 3-4 நிமிஷம் தாங்க ஆகுது. அதையும் சேர்ந்து ஆற வச்சுக்கிறோங்க. ரெண்டுமே நல்லா ஆறி வந்ததும் நான் சின்ன ஜாரில், மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் சேர்த்துக்கோங்க. குறப்பாக அரைச்சா போதுங்க. சும்மா ரவை மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப ஃபைன் பவுடரெலாம் அரைக்க வேண்டாங்க. இதுலேயே சும்மா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேங்க. புட்டுக்கு எப்படி நம்ம பிசைவோமோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணுங்க. இது பதம் எப்படி இருக்குன்னா, உருண்டை பிடிச்சோன்னா கொழுக்கட்டை மாதிரி உருண்டு வரணும். கீழே விட்டோம்னாக்கா அப்படியே உதிரி உதிரியாக வரணும். அது மாதிரி வந்தாலே நம்ம பிசைஞ்சிருக்கிறது கரெக்டுங்க. அது மாதிரி வருது பாருங்கள். நான் ஒரு பையை தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பையில் தாங்க நல்லா அலசிட்டு அந்த பையில் வந்து இந்த புட்டு மாவு பிசைஞ்சதை சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தை வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுட்டேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. அதுலேயே இந்த இதை வச்சு நல்லா வேக வச்சுட்டேங்க. இப்படி வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு மணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா கையால் திரிச்சோன்னா திரியாக வரும். இப்போது எந்த பாத்திரத்தில் சாப்பிட போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேங்காய் பூ, நெய், கொஞ்சமாக சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோங்க. இதுக்கு நீங்கள் மணத்துக்காக ஏலக்காயெலாம் சேர்க்க தேவையில்லைங்க. இதுவே நல்லா மணமாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசங்க. எதுவுமே போட்டி போட முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.